சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்துல போன 2 வருஷத்துல தங்கம் கடத்தல் சம்பவம் அதிகரிச்சிட்டு வருது. இதுவரைக்கும் எவ்வளவு கடத்தல் தங்கம் பிடிபட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை இப்ப பார்க்கலாம். 2013ஆம் வருஷம் விமான நிலையத்துல சுமார் 13 கோடி ரூபாய் தங்கம் கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 2014ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாசம் வரை 42 கோடி ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. கடந்த செப்டம்பர் மாசத்துல திருச்சியை சேர்ந்த ஜெயினுலாப்தீன் யூசுப் அப்படிங்கிறவரு சுற்றுலா விசால வந்திருந்தாரு. அவர்கிட்ட இருந்த கம்ப்யூட்டரை பிரிச்சு பார்த்தப்போ அதுல 1 கிலோ தங்கம் மறைச்சு வச்சிருந்தது தெரிய வந்துச்சு. இந்த தங்கத்தோட மதிப்பு 30 லட்சம் இருக்கும்னு சொல்றாங்க. அதே நாள்ல சென்னையை சேர்ந்த 3 பேர்கிட்ட இருந்து 54 லட்சம் மதிப்புள்ள 1 கிலோ 800 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. ராமநாதபுரத்துல இருந்து வந்த 5 பேர்கிட்ட இருந்த சூட்கேஸ்ல ரகசிய அறையில மறைச்சு வச்சு கடத்தி வரப்பட்ட 78 லட்சம் மதிப்புள்ள 2 கிலோ 600 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. சிங்கப்பூர்ல இருந்து வந்த பிரபாகரன் அப்படின்ற இருந்து சுமார் 4 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியை சேர்ந்த முகமது ஃபரூக் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து ஸ்பீக்கர்ல மறைச்சு வச்சிருந்த 30 லட்சம் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. தங்க கடத்தல் அதிகரிக்க என்ன காரணம், இதை தடுக்க என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். தற்பொழுது இந்தியாவில் பல வெளிநாடுகளிலிருந்து தங்கத்தை இறக்குமதி செய்வதாக சொல்லி சட்டத்திற்கு புறம்பான வகையில் தங்கத்தை கடத்தி வந்து இந்தியாவிற்குள் உள்ள மார்க்கெட்டில் அந்த தங்கத்தை புகுத்தி விற்பனை செய்து வருகிறார்கள். அவ்வாறு விற்பனை செய்யும் பட்சத்தில் 1 கோடி ரூபாய்க்கு கீழே வந்து அந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட தங்கத்தை பறிமுதல் செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு சாதாரண அபராதம் விதித்து தண்டனை வழங்குவது இப்போ நடைமுறையாக இருந்து வருகிறது. 1 கோடி ரூபாய்க்கு மேலாக தங்கத்தை கடத்தி வந்து இந்தியாவில் புழக்கத்தில் விடும் பட்சத்தில் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கும் சட்டம் இங்கு கொண்டு வரப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. இவ்வாறு தங்கத்தை சட்டத்திற்கு புறம்பான வகையில் இந்தியாவிற்கு ஏன் கொண்டு வருகிறார்கள் என்றால், இந்தியாவில் தங்கத்தை தயார் செய்து அதை நகையாக மாற்றி அதை மார்க்கெட்டில் விற்கும் பட்சத்தில் பலவிதமான வரிகள் இந்தியாவில் போடப்பட்டு பலவிதமான வரிகள் சில்லறை வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, பெரும் வணிகர்களாக இருந்தாலும் சரி, அந்த வரிகளை வாடிக்கையாளர்களிடம் வசூல் செய்து அந்த தங்கத்தை விற்பனை செய்து வருகிறார்கள். இதுபோல் பலவிதமான வரிகளிலிருந்து தடுப்பதற்காகவும் பலவிதமான வரிகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் நிறைய தங்கம் இந்தியாவிற்கு கடத்தி கொண்டு வரப்பட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த நகைகளை அந்த தங்கத்தை உருவாக்கி நகைகளாக மாற்றி தற்பொழுது விற்பனை செய்து வருகிறார்கள். இது தினசரி நம் வாடிக்கையாக இவ்வாறு கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்து வருகிறார்கள். அதை தினசரி வந்து தடுத்து வந்த போதிலும் தொடர்ந்து தங்கத்தை கடத்துவது ஒரு சராசரியான ஒரு நடவடிக்கையாகவே இருந்து வருகிறது. இது ஏற்கனவே தங்கம் மற்றும் இதர வகையான பொருட்கள் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த தடை செய்யப்பட்ட ஒரு வணிகத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு அதிகபட்சமாக 10 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய நிலைமை இருந்து வருகிறது. ஆனால் இதற்கு மாறாக சில நபர்கள் 1 கோடி ரூபாய்க்கு குறைவாக கடத்தி வந்தால் தண்டனை குறைவாகவும் அபராதம் குறைவாகவும் இருக்கும் என்று நினைத்து நிறைய நபர்கள் 1 கோடி ரூபாய்க்கு குறைவாக தங்கத்தை கொண்டு வந்து இங்கு விற்பனை செய்து அரசாங்கத்தை ஏமாற்றி வருகிறார்கள். இந்த அரசாங்கத்தை ஏமாற்றி வரும் செயல்களுக்கு தண்டனையினுடைய செக்ஷன் நிறைய இருந்த போதிலும் அது சரிவர நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வருகிறபடியால் அவர்களுக்கு சட்டத்தில் உள்ளபடி அதிகபட்சமாக அவர்களுக்கு 10 வருடமோ குறைந்தபட்சமாக 3 வருடமோ சிறை தண்டனை இருந்து வருகிறது. ஆனால் இருந்து வருகிறதை அரசாங்கம் அதை துரிதப்படுத்தி அந்த தண்டனையில் அவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இந்த சட்டத்திற்கு புறம்பான வகையில் இறக்குமதி செய்வதிலிருந்து தடுத்துக் கொள்ளலாம்.